ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு பவுலில் 1.5 கப்பு ராகி மாவு போட்டிருக்குறேங்க. அதுக்கு கூடவே நான் 3 டீஸ்பூனுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்குறேன். தயிர் பார்த்தீங்கன்னா 1.5 கரண்டி போட்டிருக்குறேங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக இந்த ஜவ்வரிசியும் வெள்ளை அவலும் ரெண்டும் சேர்ந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். ஊறுச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஆயிரும். அப்படியே ரவையெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே டபுள் ஆயிரும். அதுக்கப்புறமா மீதி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 1 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். கேரட்டை நான் வந்து ஒரு பெரிய கேரட்டை நான் நல்லா துருவி வச்சுக்கிறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக முருங்கை இலை அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான தோசை. ராகியே நமக்கு உடம்புக்கு நல்லது, ரொம்பவே நல்லது. ராகி கூட நம்ம வந்து கேரட்டும் முருங்கைக்கீரையும் சேர்க்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம், அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த ஒரு தோசையாக தான் இருக்கும் இது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா முருங்கைக்கீரை போட்டிருக்கறனால கேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயிலே அப்படியே வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவு ராகி மாவு இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதுக்கு கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மறுபடியும் அதே பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வதக்கி வச்சுக்கிற கேரட்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மாவில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ராகி அடை தோசைன்னு கூட சொல்லலாம். இதுக்கு மேலே நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம வந்து சைடிஷ்க்கு சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு மாவு நமக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன வடை சட்டியில் நம்ம சட்னி அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் மிளகா வச்சுக்கிறேங்க. ஒரு மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக நிலக்கடலை இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கலாம்.
சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. அதுக்கப்புறமா ஆற வச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு தேங்காய் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நல்லா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தோசை சுட்டுக்கலாம். கல் நல்லா காயட்டுங்க. நல்லா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கறனால நம்ம வந்து பெருசாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து ஊத்தப்பம் மாதிரியே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. சூப்பராக நமக்கு ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான தோசை. டின்னருக்காகட்டும், பிரேக்ஃபாஸ்ட்காக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்த்தியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு கூட தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கிற சட்னியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.